சில கார் மட்டும் தான் எப்ப பார்த்தாலும், எங்க பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும் நமக்கு புடிக்கும். அதுல நம்ம ஊர்ல, நம்ம பிரெயின்ஸ் எல்லாத்துலயும் ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்கிறது தான் போலோ. சிம்பிளான டிசைன். 16 வருஷம் ஆவி அந்த டிசைன் இப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற டிசைன். கார் சின்னதா இருந்தாலும், உள்ள உட்கார்ந்து ஓட்டும்போது டேங்க் மாதிரி இருக்கும். ஒரு டூ குட் கார்னா அது போலோ தான். இந்தியால Volkswagen போலோ வித்த காலத்துல கன்சிஸ்டன்ட்டா அந்த வண்டி வித்ததுல அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இல்ல. ஏன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, Volkswagen இன்ஜினியர்ஸ் இந்தியாவுக்கு கார் பண்ண வந்தாங்க. பட் அவங்களால குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண தெரியல. அந்த டயத்துல இருந்த மத்த பிராண்ட் மாதிரி தின்னான ஷீட் மெட்டல்ஸ் பாடிக்கு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸ்டீல இம்போர்ட் பண்ணி ஹை ஸ்ட்ரெங்த் கால்வனைஸ்ட் ஸ்டீல் லேசர் வெல்டிங்கோட பிரீமியம் பெயிண்ட்ல குடுத்தாங்க. நெறைய டைம் கார் பில்ட் பண்ற காஸ்ட்ட விட அவங்களோட செல்லிங் பிரைஸ் கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம மார்க்கெட் பிரைஸ் சென்சிட்டிவான மார்க்கெட். கொஞ்சம் ஹையா பிரைஸ் பண்ணா யாரும் வாங்க மாட்டாங்க. சோ அவங்க ப்ராஃபிட்ட ஜெர்மன் பில்டுக்காண்டிய சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. போலோவோட ஹிஸ்டரி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு. ஃபர்ஸ்ட் வந்தது 3 இன்ஜின்ஸ் 1.2 எம்பிஐ, 1.2 டிடிஐ டீசல். இந்த டிடிஐ டீசல் தான் நான் வச்சிருந்த வண்டி. 1.2 பெட்ரோல் என் ஃப்ரெண்ட் வச்சிருந்தான். ஹானஸ்டா சொன்னா ரொம்ப மொக்க இன்ஜின்ஸ். சத்தம் அதிகம், பவர் கம்மி. அதுவும் அந்த டீசல் இன்ஜின் சிட்டில ஹை டர்போ லேக். அதுல ஒரு 1.6 பெட்ரோல் இன்ஜின். ஆனா அது ஒரு பெட்டர் இன்ஜினா இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த ஃபியட் மல்டிஜெட் டீசல் இன்ஜின்ஸ கம்பேர் பண்ணும்போது இந்த டீசல் இன்ஜின் ரொம்ப சுமார் தான். இப்படியே 3 வருஷம் வித்துக்கிட்டு இருக்கும்போது தான் லெஜெண்டோட என்ட்ரி. ஒரு இன்ஜின், ஒரு கியர் பாக்ஸ் அப்டேட். Volkswagen அவங்களோட 1.2 TSI டர்போ பெட்ரோல் இன்ஜின லைட்னிங் ஃபாஸ்ட் DSG DQ200 பேர் பண்ணி மார்க்கெட்ல அனுப்பிச்சு விட்டாங்க. போலோ ஜிடின்னு வந்த உடனே இந்தியன் ரோட்ஸோட பேட் பாயா போச்சு. ஸ்ட்ராங்கான மிட் ரேஞ்ச் பிளஸ் லைட்னிங் ஃபாஸ்ட் கியர் ஷிஃப்ட். போலோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அவ்வளோ பவரையும் அந்த சேஸ் ஈஸியா ஹேண்டில் பண்ணும். ஏன்னா அந்த சேஸ் ஜிடிஐ கார்ஸ் 200 ஹார்ஸ் பவர் உள்ள ஜிடிஐ கார்ஸ்க்கும் டிசைன் பண்ணது. அப்பதான் சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க போலோ ஓரளவு டேக் ஆஃப் ஆயிருச்சு. அதோட சேர்ந்து வென்டோல இருந்த 1.6 டிடிஐ தூக்கி போலோல ஃபிட் பண்ணி அதுக்கு ஜிடிங்கிற பிராண்டும் கொடுத்தாங்க. அந்த நேரத்துல ஒரு 1.2 டிஎஸ்ஐ பெட்ரோல், 1.6 டிடிஐ டீசல். சோ ஜிடி டிஎஸ்ஐ, ஜிடி டிடிஐ ரெண்டு பேட்ச்லயும் ஜிடி வெர்ஷன்ஸ் இருந்துச்சு. டீசல் இருந்த 250 நியூட்டன் மீட்டர் டார்க் ரொம்ப பவர்ஃபுல். 1.6 மார்க்கெட்ல நிறைய செல் ஆகல. அதனால உங்களுக்கு யூஸ்ட் மார்க்கெட்ல அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். Volkswagen அந்த இன்ஜின் சைஸ தான் 1.6ல இருந்து 1.5 மாத்திட்டாங்க. டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காண்டியா. இந்தியன் பையர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் கார் லெவல்ல கியர் ஷிஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது போலோ டிஎஸ்ஐல தான். வென்டோ போலோவோட பிளாட்ஃபார்மை ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு பூட் ஆட் பண்ணது தான். அது Volkswagenோட வால்யூம்ஸ்க்கு இந்தியால கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுச்சு. அதுலயும் டேங்க் மாதிரி ஒரு பில்ட் குவாலிட்டி, ஃபேமிலி மேனுக்குள்ள பிராக்டிகாலிட்டி இது எல்லாமே அதுல இருந்துச்சு. ஏன்னா போலோட பேக் சீட் ரொம்ப புவர். போலோ கார்ல பல இன்ஜின்ஸ் வந்து போயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்த 3 இன்ஜின்ஸ், அப்புறம் ஒரு 1.2, 1.6, அப்புறம் ஒரு 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட். ஆனா கடைசியா ஒரு மாஸ்டர் பீஸ வண்டியில விட்டுட்டு போனாங்க. அதான் 1 லிட்டர் டர்போ டிஎஸ்ஐ. இன்னைக்கு ஸ்லாவியா, வெர்ச்சூஸ், டைகுன், குஷாக், கைலாக் பவர் பண்ற அதே இன்ஜின் தான். இது 3 சிலிண்டர் தான். ஆனா அந்த பவரும் மிட் ரேஞ்ச் அந்த பழைய இன்ஜினோடது அப்படியே இருந்தது. டிஎஸ்ஐ போலோஸ்ல என்ன பிளஸ்னா அது டியூனர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, இசியூ மேப்பிங், எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்ட் சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 10 லட்ச ரூபா கார்ல முடியுங்கிறது போலோ தான் கொண்டு வந்தது. ஒரு டிஐஒய் ப்ராஜெக்ட் மாதிரி இசியூ டியூன் பண்ணி பவர் அவுட்புட்ட ஜாஸ்தி எடுக்கிறது, சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்றது, பிரேக்ஸ் அப்டேட் பண்றது. போலோ ஒரு கேன்வாஸ் மாதிரி, டிரைவர் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி. வேற எந்த காருக்கும் இந்த அளவுக்கு மாட் பொட்டன்ஷியல் கிடையாது. ஏன்னா அந்த சேசிஸ் இது அவ்வளோத்தையும் சப்போர்ட் பண்ணுச்சு. கடைசியா போலோட வீக்னஸ பார்ப்போம். நார்மல் சர்வீஸ் 10ல இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் வரும். இது கம்மி தான். ஏன்னா சர்வீஸ் இன்டர்வல் கிட்டத்தட்ட ஒரு வருஷம். ஆல்டர்னேட் சர்வீஸ்ல 30,000 இருந்து 40,000 வரைக்கும் வந்துரும். ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் எதுவும் வந்துருச்சுன்னா, இதுக்கு காரே திரும்பி வாங்கிடலான்னு தோணும். அடுத்த பெரிய ப்ராப்ளம் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ். நம்ம இத பத்தி செப்பரேட்டா வீடியோ பண்ணியிருக்கோம். ஏன் Volkswagenஓட டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் DQ200 இந்தியால ஃபெயிலியர் ஆச்சுன்னு. இத பத்தி தெரியணும்னா மேல லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி பாருங்க. இவ்ளோ பெரிய வீக்னஸ் இருந்தும் இந்த கார்ஸ்க்கு அவ்ளோ ஃபேன்ஸ் எதனால தெரியுமா? இந்த கார் டிரைவர்ஸோட டிலைட்னால அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நல்லதுல ஓவர் ஷேடோ ஆயிருச்சு. 2022ல 12 வருஷம் கழிச்சு போலோவ டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. பட் இப்பவும் 2026ல யூஸ்ட் கார் மார்க்கெட்ல போலோவோட பிரைஸ் ஸ்கை ராக்கெட்டா இருக்குங்க. போலோ வந்து பழைய சீகோ வாட்சும் லெதர் ஜாக்கெட் மாதிரி. உங்ககிட்ட போலோ இருக்கா? இல்ல போலோ வச்சிருந்தீங்களா? இல்ல போலோ ஓட்டிருக்கீங்களா? கமெண்ட்ல உங்க ஒப்பீனியன்ஸ சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான காமிக் ஸ்டைல்ல ஆட்டோமோட்டிவ் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.